எல்லாருக்கும் வணக்கம். நான் சாந்தர்பன், வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவிலேருந்து. நார்மலாக வந்து எங்களோட நெய் செய்கிறது இது வளமையாக எங்களோட ஒய்ஃப் தான் செய்கிறது. ஏன்னு சொன்னால் எங்களோட பிள்ளைகள் வந்து நெய் சாப்பிட்றது கூட நெய் சாப்பிட்றது கூடன்னா எல்லாத்துக்குமே நாங்கள் நெய் போட்டு தான் கொடுக்குறது. கூட மகள் வந்து தோசை அதுன்னு சொன்னால் நெய் போடுறது, முட்டை பொரிக்கிறதுக்கு நெய் யூஸ் பண்ணுறது. நாங்கள் இங்கே ஆஸ்திரேலியா வந்து நெய் வந்து சரியான எக்ஸ்பென்சிவ். சும்மா நார்மலாக சின்ன டப்பாவே $20 அப்படி வரும். ஸோ நாங்கள் வந்து என்ன செய்கிறேன்னு சொன்னால் இந்த இப்படி அன்சோல்ட் பட்டர் இருக்குது. இந்த அன்சோல்ட் பட்டரில் தான் இது கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட இது வந்து 500 கிராம் அன்சோல்ட் பட்டர். ஸோ நாங்கள் இதில் செய்தோம்னு சொன்னால் கிட்டத்தட்ட இது எங்களுக்கு 1 மந்த்துக்கு மேலேயே வரும். ஸோ இதுக்கு 2 மந்த்ஸுக்கு மேலேயே வருமா. ஸோ பார்த்தீங்கன்னா இது நாங்கள் செய்தது அப்படியே இன்னும் கிடக்குது. ஸோ முடியுது. ஸோ அதெல்லாம் அன்சோல்ட் பட்டர் வாங்கிட்டு வந்தோம்னா ஸோ ஒய்ஃப் செய்ய போகிறோம். ஹஸ்பண்ட் சொன்ன மாதிரி இப்போ நாங்கள் நெய் செய்ய போகிறோம். அன்சோல்டட் பட்டர் 500 கிராம் எடுத்துருக்குறேன். இப்போ இங்கே பேன் வச்சாச்சு, ஹீட் ஆகிட்டு போடுவோம். இந்த இதில் நீங்கள் பார்க்குற இந்த இதாக இருக்கிறதெல்லாம் வந்து கருப்பாக இருக்கிறதெல்லாம் வந்து இது அடுப்புக்கு மேலே நாங்கள் போட்டிருக்க சிலிக்கன் கவர். ஏன்னு சொன்னால் அடுப்பு வந்து சரியான எக்ஸ்பென்சிவ். இது வந்து இண்டக்ஷன் ஸ்டவ். இது $3,500 நாங்கள் மாற்றினாங்க. ஸோ வந்து அப்படியே வச்சு அடுப்பு வந்து பழுதாக போயிடுமன்றதுக்காக மேலே நாங்கள் ஒரு சிலிக்கன் கவர் விரிச்சிருக்கிறோம். ஸோ நாங்கள் கூட சமைக்கிறதால அதான் இந்த பிளாக் மார்க்காக இருக்கிறது வந்து சட்டி வச்ச இது மார்க் தான். யா, உள்ளே அடுப்பு உள்ளே இருக்குது. ஸோ நாங்கள் மோஸ்ட்லி வந்து இதை அப்படியே வடிவாக துடைச்சி போட்டு திருப்பி தான் விடுவோம். இன்னொரு சிலிக்கன் கவர் ஒன்று ஓட பண்ணணும். சொன்னால் இது ஒன்றுமா ஒரு இதாக இருக்குது. இது நாங்கள் தீமுலாம் ஓட பண்ணாங்க. நீங்கள் கூட உங்களோட வீட்டுக்கு இப்படி இண்டக்ஷன் ஸ்டவ் இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் இந்த மாதிரி ஒன்றை வாங்கி போட்டு விடலாம். பட்டர் வந்து நல்லா ஃபுல்லாக எல்லாம் மெல்ட் மெல்ட் ஆகி இந்த பட்டரில் இருக்கிற பார்ட்டிகிள்ஸ் இந்த ஸ்பூனில் இருக்குது தானே வெள்ளையாக நல்ல ஒரு திக்கோடு இருக்குது. அந்த மாதிரியான பார்ட்டிகிள்ஸ் எல்லாம் அடியில் போய் இந்த லிக்விடுக்கு அடியில் போய் வந்து தேங்கிட்டுது. இது வந்து ஜஸ்ட் அந்த லிக்விட் கொதிக்கிறதால வர ஒரு நுரை தான், மற்றபடி இதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்போ இதை வந்து நீங்கள் கொஞ்சம் விலத்தி வந்து பார்த்தா அடியில் அந்த பார்ட்டிகிள்ஸ் வந்து தெரியும். பாப்பா வீடியோவில் காட்டிலுமாண்டு பார்க்குறேன். கொஞ்சம் சரிச்சா ஊட்டிடும். இந்த அடியில் இருக்குது, அடியில் போய் அப்படியே சேர்ந்துட்டுது. இது இப்போ ரெடி. இப்போ நாங்கள் வந்து ப்ரௌன் கலர் நல்லா அது ப்ரௌனாக வர விட்டு வைக்கணும்னு சொல்லி அந்த இப்போ தெரியுது. இது வந்து இப்போ நல்லா அடங்கி அந்த பார்ட்டிகிள்ஸ் எல்லாம் கீழே போய் இறங்கிட்டுது. அந்த பார்ட்டிகிள்ஸ் நல்ல டார்க் ப்ரௌனாக வர நாங்கள் டிஷ் அவுட் பண்ணினோம்னு சொல்லிச்சோன்னா பட்டர் ரெடி. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இருக்கிற சூடையை வந்து காணும். இதுக்குள்ள வந்து முருக்கமிலையை வந்து நாங்கள் போட்டால் சரி. இதில் கொஞ்சம் பூச்சி இலைகள் இருக்குது, அதில் பார்த்து தண்டோடு போட்டாலும் ஓகே, பிரச்சனை இல்லை. ஒரு வாசத்துக்காக தான் போடுறோம். வெடிக்காது, படப்பட ரெண்டெல்லாம் வெடிக்காது, கருவேப்பிலை போடுற மாதிரி. ஸோ அதால் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த அடியில் வந்து நல்ல ப்ரௌன் ஆகிட்டுது. இந்த பார்ட்டிகிள்ஸ் வந்து ப்ரௌன் ஆனால் தான் வாசம் இருக்கும். இதை வந்து வெள்ளையாக கேக்லேயுமே எடுக்கலாம், பிரச்சனை இல்லை. கொஞ்சம் ப்ரௌனாக விட்டால் கலர் கொஞ்சம் டார்க்காக வரும், நெய்யின் கலர் டார்க்காக வரும், ப்ளஸ் வாசமும் இருக்கும். அதோட இந்த முருக்கமிலையும் இன்னும் கொஞ்சம் வாசம் கூட கிடைக்கும். முருக்கமிலையெல்லாம் நல்லா பொரிஞ்சிட்டுது, அப்படி அடங்கிட்டு சத்தமெல்லாம் அடங்கிட்டு இப்போ நான் வடிச்சு விட போகிறதுக்குள்ள. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. நாளைக்கு இந்த நெய் வந்து வைக்கிற இப்போ குளிர்காலம் இப்போ அப்படியே இறுகிடும். ஸோ நாளைக்கு இது இறுகினோன்னு எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணுறேன். இந்த முடிஞ்சது நெய் இந்த இப்படி தான் இருக்கும், பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். இது வந்து நல்லா இறுகிட்டு இப்போ குளிர்காலம் என்றபடியாக நல்லா இறுகிட்டுது. எங்களுக்கு இது 2 மாதத்துக்கு வரும். இதோட செய்முறை ஃபுல்லாக நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இவ்வளோதான் இந்த வீடியோ. என்னோட சேனலில் இன்னும் நிறைய வீடியோக்கள் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.